ஆயுத எழுத்தாக திரண்டிருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோழர்களே, நான் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவன். தோழர் ஓவியா அவர்கள் கூறி சென்றிருக்கின்ற அவலங்கள் நம்மை உலுக்கிக் கொண்டே இருக்கிறது. ஓவியா அவர்கள் அதை வார்த்தைகளாலும் எழுத்துகளாலும் எந்த அளவிற்கு எடுத்துச் சொல்கிறார்களோ அதை சொல்ல முடியாத உணர்வில்தான் இப்படி ஒரு வழியை சிவா திலீபன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தோழர்களே, சிவா திலீபனுடைய ஈகையும் அவரை இழந்தாலும் கூட அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் போராட்டத்தில் உறுதியாக இருக்கிற அவர் குடும்பத்தாரினுடைய உறுதியும் வேறு வேறாக எனக்கு தோன்றவில்லை. இரண்டும் ஒன்றுதான். தோழர்களே, மொழி போரில், இன விடுதலை போரில் கள்ளக்குடி ரயில் நிலையத்திற்கு எந்த அளவிற்கு பங்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு பூங்கா ரயில் நிலையத்திற்கும் பங்கு இருக்கிறது. பூங்கா ரயில் நிலையம்தான் இனி நமக்கு நல்லூர் கோயில். தாளமுத்து நடராஜன், அரங்கநாதன், ராஜேந்திரன் உள்ளிட்ட ஈகையர் வரிசையில் அதிகாரப்பூர்வமாக சிவா திலீபன் இடம்பெற வேண்டும். அதை இடம்பெற செய்கிற அரசுதான் அமைய வேண்டும், அமையும் என்று நம்புகிறோம். தோழர்கள் கூறி சென்றது போல இங்கு பேசுகின்ற வார்த்தைகளோ அல்லது தூவப்படுகிற மலர்களோ அல்ல சிவா திலீபனுக்கு நாம் செலுத்துகிற அஞ்சலி. தோழர் கோகிலா கூறியது போல, தோழர் இசைமொழி கூறியது போல, அவர் விட்டு சென்ற, அவர் ஏற்றி இருக்கிற பெரு நெருப்பை ஏந்தி அவர் நினைத்ததை, அவர் கனவை, அவர் உறுதியை நடத்தி முடிக்கிற நாள்தான் சிவா திலீபனுக்கு நாம் செய்கிற அஞ்சலி. அதை செய்தி முடிப்போம். நன்றி, வணக்கம். இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.